ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட், வீக்கெண்ட் எபிசோட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கான ரோஸ்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி அண்ட் கம்ருதீன். ஏன்னு தெரியும், மைக்கு போடலை, மைக்கை மறைச்சி பேசினாங்க, மைக்கை கழட்டிட்டு பேசினாங்க. ஸோ அதுக்கான ரோஸ்ட் இன்னைக்கு ஃபுல்லாகவே போச்சு. அண்ட் நம்ம அமித், அவரோட கேப்டன்சி நல்லா தான் போச்சு. பட் ஆனால் உள்ளே தான் தெரியும் ஆக்சுவலாக என்ன ரீசனுக்காக இவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயம் வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயம் வந்து கண்டஸ்டன்ட் சொல்கிறது வந்து அவர் கேட்கலை. அண்ட் மோரோவர் ஃபார் விஜய், பார்வதி அண்ட் கம்ருதீனுக்கு வந்து அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவருக்கான ரோஸ்ட் இருந்துச்சு. அண்ட் கானா வினோத், நான் சொன்னேன் இல்லைங்க, கானா வினோத் உங்களுக்காக நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு, லைக் யூடியூப் ஷார்ட்ஸ் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீமோடு சேர்ந்து உங்களோட ஆடியன்ஸ், உங்களோட ஃபேன்ஸ்க்காக நீங்கள் வந்து உங்கள் கேமை வந்து விளையாடினாலும் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான கேங் கூட சேர்ந்தாக இந்த மாதிரி ஒரு ரோஸ்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வந்து என்ன நடந்துச்சுன்னா, விஜய் சேதுபதி சார் உள்ளே வந்தார். அண்ட் இந்த மைக் பற்றி பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரி மைக் வந்து கரெக்டாக பேசுறது, மறைச்சி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா வந்து ஹவுஸ்குள்ளே போனாங்க. அண்ட் விஜய் சேதுபதி சார், பார்வதி அண்ட் கமருதீன் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மக்கள்கிட்ட பேச விரும்பலை, உங்கள் கான்வர்சேஷன் வந்து மக்கள் கேட்கக்கூடாதுன்னா அப்போ உங்களுக்கு எதுக்கு மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கழட்டி சென்டரில் வச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹெசிடேட் பண்ணாங்க கொஞ்சம். பட் அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. வைங்க, எனக்கு அடுத்த வேலை இருக்குது, நான் மொத்த கண்டஸ்டண்ட்டை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை வந்து கழட்டி வச்சுட்டாங்க. நீங்கள் வண்டி செப்பரேட்டாக இந்த சைடு வந்து 2 பேராக உட்காந்துருங்க, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டஸ்டன்ஸை வந்து பேசினாங்க. ஸோ இதுலேயே வந்து ஒரு பெரிய நோஸ் கட்டுன்னு சொல்லலாம். நோஸ் கட்டு வந்து யாருக்கு ஆகும்னா, கொஞ்சாச்சு சூடு சொரணை யாருக்காச்சும் இருக்குன்னா இருந்தால் அவங்களுக்கு வந்து அது வந்து புரியும். இவர்கிட்ட ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ப்ளீஸ் சுற்று வலிச்சு பேசாதீங்க, டைரெக்டான ரோஸ்ட் வந்து கொடுங்க, இவங்களுக்கு புரியாது, இவங்க மறமாட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மைக்கை கழட்டி வச்சுட்டு போய் சைடில் உக்காருமா, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மிகப்பெரிய அவமானம். யாருக்கு? சூடு சொரணை இருக்கிறவங்களுக்கு. பட் இவங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எத்தனை தடவை பிக் பாஸ் சொல்லியும் அவங்க கேட்கல. அவ்வளோ பெரிய மனுஷன் விஜய் சேதுபதி. பிக் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து இவரை கேட்பார். ஸோ அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒருத்தர் அவர் அத்தனை தடவை வார்னிங் கொடுத்தோம், இவங்க வந்து கேட்கலன்னா அது வந்து சூடு சொரணை இல்லைன்னு தான் அர்த்தம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதனால் விஜய் சேதுபதி சார் அவங்கள வந்து சைடில் உட்கார வச்சுட்டாரு. அண்ட் இப்போது ரோஸ் ஸ்டார்ட் ஆகுது. கானா வினோதை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க வந்து பனிஷ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் தான் அவங்க கூட இருக்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் ஏதோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வர்றாரு. பட் விஜய் சேதுபதிக்கான அந்த ஏற்கக்கூட ஒரு இது இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறது வந்து பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆடியன்ஸ் கேட்குறாங்க, அவங்களும் வந்து இல்லை பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரையும் வந்து நீங்கள் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு கானா வினோதுக்கு, பாருங்கள், உங்களுக்கு நம்பி ஆடியன்ஸுன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து தக்க வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து they will feel bad. நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. பட் அவர் பண்ணுற வேலை பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. அதுக்கான அட்வைஸும் நீங்கள் கொடுக்குறீங்களா, அதுவும் இல்லை. அவர் வந்து கேட்குறாரா அந்த அட்வைஸை, அதுவும் இல்லை.
ஸோ எதுக்கு அப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்கிறாரு. அண்டு விஜய் சேதுபதி சொல்கிறாரு, கானா வினோத்னால எதுவும் பேசுறதுக்கு வார்த்தை இல்லை, அவரும் உட்கார வச்சுறாங்க. அண்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இதை வந்து அமித் எந்திரிச்சு சொல்லுங்கள், இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா அவரும் வந்து ஏதோ சொல்ல வராரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லியிருக்கோம், இவர் வந்து முக்கியமாக அவங்களுக்கு பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க. பார்வதி கமருதீனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பட் இவர் வந்து ரொம்ப பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க. அவங்க என்ன தான் பண்ணலன்னு இருந்தாலும் இவங்க ஒரு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ விஜய் சேதுபதி சார்க்கே வந்து லைக் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ சொல்லுங்கள், யார் யார் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, நீங்கள் வந்து சொன்னீங்களா அமித்கிட்ட, அவர் அட்ரஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து இல்லைங்க, நம்ம சொல்லியும் அவர் வந்து கொஞ்சம் பார்ஷலாக இருக்கார், விடுங்க அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்தும் வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து அட்ரஸ் பண்ணி ஆயிடுச்சு. அண்ட் விக்ரம்க்கு பார்த்தீங்கன்னா செம்மையான அப்ளாஸ் க்ரௌட்கிட்டேருந்து. அவர் எந்திரிச்ச உடனே செம்மையான அப்ளாஸ். மனுஷன் வந்து கலக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விக்ரம், கானா வினோத் ஸ்டில் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு ஹாவ் யுவர் ஆடியன்ஸ். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேங் கூட சேர்ந்தீங்கன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திவ்யா மேட்ரு வராங்க. திவ்யா மேட்ரு உங்களுக்கு போன வீடியோ பார்த்தா தெரியும். கமருதீனும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை ஆச்சு. அண்ட் கமருதீன் வந்து ரொம்ப வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ கொஸ்டின் பண்ணுறது யாருன்னா சேதுபதி சார் வந்து கானா வினோத், சாண்ட்ரா, ரம்யா, அதுக்கப்புறம் வேறு யார், கமருதீன், பார்வதி. இவங்க அவங்ககிட்ட பேசலை. ஓகே. ஸோ அவங்க வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் பண்ணிகிட்ருக்காங்க. கானா வினோத் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உங்கள் நண்பர் பண்ணும்போது நீங்கள் வந்து கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. இதை வந்து நீங்கள் கேட்கணும் இல்லை, ஆஸ் அ நண்பராக நீங்கள் சொல்லணும் இல்லை. இல்லை சார் நான் சொன்னேன் சார் கானா வினோத் சொல்லாதீங்க, சேர்ந்து சிரிச்சுட்டு இதெல்லாம் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே உட்கார வச்சுறாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா பாருங்கள், திவ்யா பொசிஷனில் வந்து பிரஜின் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து கமருதீன் மாதிரி பேசுகிறாங்கன்னா நீங்கள் பிரஜனை விட்டு தள்ளி விடுவீங்களா? இவ்வளோ நாளாக பழகியிருக்காங்கல்ல திவ்யா, ஸோ அவங்க வந்து விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. சாண்ட்ரா க்ளோஸ். அண்ட் ரம்யாக்கிட்ட வராங்க. ரம்யா போன வாரம் வந்து உங்களுக்காக வந்து திவ்யா ஸ்டாண்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு ஆடியன்ஸ்கிட்ட அப்ளாஸ். நீங்கள் வந்து அவங்க பேசும்போது ஏதாச்சும் சொன்னீங்களா? என்னங்க அது உங்களுக்காக வந்து அவங்க வராங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கணும் தானேங்க. நீங்கள் தான் வந்து வெளியே நான் இப்படி, வெளியே நான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களே. ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு சொல்கிறாங்க. ஐ மீன் லைக் அவங்கள சொல்கிறாரு சார். ரம்யா வந்து அதே தான் சைலண்ட். இப்போ அடுத்ததான் அமித்துக்குங்க சரியான ரோஸ்ட். ஆஸ் அ கேப்டனாக, ஆஸ் அ தலையாக நீங்களே வந்து அட்ரஸ் பண்ணலன்னா எப்படிங்க? நீங்கள் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட்டு சொல்கிறீங்க. மோஸ்ட்லி அந்த வியானான்னு நினைக்கிறேன். வியானா வந்து பொண்ணு மாதிரி தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதே மாதிரி விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு ஆச்சுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சும்மா இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் வந்து நான் சொன்னேன் சார், நான் இப்படி சொன்னேன் சார். சார் இந்த வாய்ஸ் டோனில் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க சார், நீங்கள் கத்தி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சார். விஜய் சொல்கிறாரு. ஸோ அப்பயும் வந்து அவருக்கான ஆன்சர் கொடுக்க முடியல. அண்ட் அவர் ஆப்வியஸ்லி அவர் வந்து சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலப்பலான ரோஸ்ட் வந்து ஆச்சு. பட் பர்டிகுலர்லி இந்த கேங் கானா வினோத், அமித், சாண்ட்ரா, ரம்யா, கமருதீன், பார்வதி அவங்கள்ட்ட வந்து ஏதோ பேசலை. பட் லாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அது வந்து வேறு யாருன்னா இருந்தாக்கா தெரில அது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கண்டஸ்டன்ஸ் நான் வந்து சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறது அது என்னோடய இது. நீங்கள் வெளியே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கான ஒரு என்ன மாதிரி ஒரு நான் இது காமிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் வெளியே வந்தாக்கா நான் வந்து உங்களை சூப்பராக மீட் பண்ணுவேன்.
நல்லா பார்த்துக்குவேன், நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அண்ட் லாஸ்ட்டில் ஒரு பஞ்ச் ஒன்று வச்சார். கண்டஸ்டன்ட் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பார்வதி கமருதீன் தவிர அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்வதி கமருதீன் தவிர நான் உங்களுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். செம்மையான நோஸ்கட். இப்போயாச்சும் புரியணும் அவங்களுக்கு. ஸோ நத்திங் டு டூ. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து ரம்யா எவிக்ஷன். ரம்யா வந்து வெளியேறாங்க. அண்டு ரம்யாவோட என்ன சொல்கிறது, பிக் பாஸ் வாழ்க்கையை பற்றி பார்க்குறாங்க. அண்ட் வீடியோ அது பார்க்குறாங்க. ஸோ அதுவும் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் டாடா பாபாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ட் ஃபைனலாக கமருதீன் பார்வதியும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. மைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு லாஸ்ட்டில். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது எத்தனை நாள் நீங்கள் கடை பிடிக்க போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. பேசும்போது சொல்கிறாங்க, ஸோ லெட்ஸ் ஸ்டாப் திஸ், இது கொஞ்சம் நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாங்க. பார்வதி இன்னும் ஐயோயோ கைக்குள்ளே இருக்கிறவன் வெளியே போயிட்டானே, இப்போது இவன் வேறு இதை சொல்ல போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தில் இருக்காங்க இன்னும். ஓகே, ஸோ அந்த ஒரு ட்ராமாவில் இருக்காங்க. ஐயோ போயிட போகிறானோ அப்படின்னு சொல்லி ஓகே ஃபைன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம எங்கே போனாலும் அந்த லூப்பில் வந்து விழுவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து நான் யோசித்து சொல்கிறேன், ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு பார்வதி ஏதோ அவங்களோட பெட்டுக்கிட்ட போகிறாங்க. அப்புறம் அழுகிற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க சீனு. அதுக்கப்புறம் கமருதீன் திரும்ப வராங்க. அண்டு சொல்கிறாரு, நம்ம வெளியே போய் பேசிக்கலாம், ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம், கொஞ்சம் ஏதோ சீன்கி நல்லா போடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாரு. இவங்க வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க. ஏதோ நான் தனிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ஒன்று பாடுறாங்க. அதோடு வந்து இந்த பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோட் எண்ட் ஆகுது. அண்ட் ரோஸ்ட் பார்த்திங்கன்னா அமித்துக்கு தாங்க நிறைய விழுந்துச்சு. இவர் ஏதாச்சும் கேட்பாருன்னு பார்த்தேன் பார்வதியும் கமருதீனும். பட் அது வந்து அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கான மைண்ட் செட், இந்த கண்டஸ்டன்ஸ் இருக்கிற மைண்ட் செட் வந்து ஐக்யூ லெவல் வந்து இல்லைங்க. நீங்கள் என்ன தான் சுற்றி வலிச்சு சர்க்காஸ்டிக்காக பேசினா கூட அவங்களுக்கு புரியுற நிலைமை இல்லைங்க. நீங்கள் டைரெக்டாக ரோஸ்ட் பண்ண தான் உண்டு. ஸோ இதோடு வந்து அந்த ரோஸ்ட் எபிசோட் இந்த கேங்குக்கு வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன பேச போகிறேன்னு தெரில. மோஸ்ட்லி டாஸ்க் பற்றி பேச போகிறாரோ என்னவோ தெரில. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ subscribe. I'll see you guys in the next video. Bye bye.